யூடியூப்காரன் எங்களை விற்று சாப்பிட்றானுங்கள், விற்று பொழப்பு நடத்துகிறானுங்கள். ஆமாம், எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? முன்னாடி போன வீடியோ தம்மையில் பார்த்துருப்பீங்க. இப்படி அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன் என்னத்தன்னு. கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு வேளை காப்பிரைட் ஆகலாம் அப்படின்றதால கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி வேறு வாய்ஸுக்கு மாற்றிருக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சா இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த ஒரிஜினல் வீடியோவில் வந்து இன்னும் உரமாக ஆடுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க. நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 3-4 மாதத்துக்கு புள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கையில் இருக்கிற கைப்புள்ள. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. கோய்த கமல் பிரதரோட வீடியோவில் நான் பார்த்தேன். இன்னும் நிறைய வீடியோ அதே மாதிரி இதே அவங்க வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு டான்ஸ் போட்டுருக்குறாங்க. இல்லை, நீங்களே சொல்லுங்கள் மக்களே, இந்த மாதிரியான தவறு செய்யும்போது இதை நாங்கள் வீடியோன்னு போட்டு தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும், அவங்க பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றத நாங்கள் சுட்டி காட்டினா அது நாங்கள் உங்களை விற்று பொழப்பு நடத்துறதுக்கு சமமாக? உங்களை விற்று பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒருத்தர், நான் எப்பயுமே சொல்கிறது தானே, 1000 பேரை காப்பாற்றணும்னா ஒருத்தங்களை பழி கொடுத்தாங்கன்னுண்டா அந்த ஒருத்தர் நானாக இருந்துட்டு போகிறேன்னு. அதே மாதிரி சில நேரங்களில் மற்றவங்களை காப்பாற்றணுமா இருந்தால் இப்படி ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டி தான் ஆகணும். அப்போ தான் மற்றவங்க இதை பார்த்தாவது திருந்துவாங்க. அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு முயற்சி. அதுதான் இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் முயற்சி பண்ணுறது அதுதான். இப்போ ஒரு வேலை கை தவறி புள்ள விழுந்துருச்சு. நல்லா பாதுகாக்கட்டும், இந்த மாதிரி ஆபத்து யாருக்கும் வந்துடக்கூடாது. கை தவறி ஒரு வேளை குழந்தை விழுந்திருக்கலாம், அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று ஆகிடலாம், இல்லை குழந்தைக்கு வேறு ஏதாவது ஒன்று ஆகிடலாம். அப்போ தான் சாப்பிட்ருக்கும் குழந்தை, பால் குடிச்சிருக்கும், புறை ஏறிடலாம், போன சாப்பாடு அல்லது பால் மூக்குக்குள்ளால் வந்துடலாம். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பாப்போம்? ஒரு வேளை இந்த சம்பவம் நடந்துடுச்சு, உங்கள் பாபா மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. இன்னொரு டாபிக் வாரேன், இன்னொரு வழி இருக்குது நீங்கள் மாற்றுறதுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, புள்ள இறந்துடுச்சு, இல்லை பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, பாபா மாமாவுக்கு இதை பற்றி தெரியாது, பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. சரி, இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் போயிட்டுருக்குது. ஒருவேளை உங்களில் இது வரைக்கும் அவங்க சந்தேகப்படவும் இல்லை, உங்களில் குத்தம் சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய மாமாவுடைய தங்கச்சி, தம்பி, பெரிய அம்மா வீட்டில் வேற எங்கேயாவது வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கும் உங்களுக்கும் பழைய ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கலாம், பழைய அரியஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் அங்கே இருக்கக்கூடியவங்க இதை சந்தர்ப்பமாக வச்சு உங்களை பழி வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படியுமே கதை போகும் இல்லையா? ஐயோ பாவம் அந்த சின்ன புள்ள இறந்துருச்சான் அப்படின்னு சொல்லும்போது பணிப்பெண்களுக்கு, டிரைவர்களுக்கு போதோ இல்லையோ, பணிப்பெண்களுக்கு கட்டாயம் போகும். இந்த மாதிரி அந்த வீட்டு சின்ன புள்ள இறந்துடுச்சான் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த எதிர்ப்பு நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, இங்கே பாரு மாமா, இப்போ பாரு இந்த வீடியோவில் நான் பார்க்குறது, இந்த டிக்டாக்ல புள்ளைய வச்சுக்கிட்டு எப்போ பாரு ஆடிக்கிட்டே இருப்பா, ஒரு வேளை அந்த புள்ள கை தவறி தான் விழுந்துச்சோ தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. இல்லை இந்த வீடியோவால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி விட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்னாகும்? உடனே அந்த இன்னொரு இது வந்து கமால்ற வீடியோவில் வந்து நான் எடுத்தது சரியா, இந்த சைடில் புள்ளை வச்சுட்டு ஆடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று இருந்துச்சு, இதுலையும் இதில் அந்த புள்ளை இருக்குது, பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் ஆடுறாங்க, கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் ஆடுறாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோக்களை ஏதாவது ஒன்று ஆகினா இந்த சம்பவத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களை குற்றவாளி ஆக்க முடியும். கடைசியில் ஒருவேளை குழந்தையை கொன்ற குற்றத்துக்காக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம், அல்லது ஆயுள் தண்டனை வரலாம். சரியா? சரி, அடுத்த இன்னொரு டாபிக் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டாக
ஃபேஹிலில் வச்சு கடைசி பேர் அந்த பீமா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதில் 2 பீமா வருது, எந்த பீமான்னு தெரியாது. ஃபாஹிலில் இருக்கிறது, ஹவாலியில் ஒன்று இருக்குது. அதில் பேரை நான் குழப்பிக்கொள்ள இயலாததால் அந்த பீமா ஹோட்டல் இருக்குது அந்த சிட்டி கிளினிக் பக்கத்தில். அந்த ஹோட்டலில் நான் ஏதோ ஒன்றுக்கு போனேன், ப்ரெட் ஒன்று எடுக்க போனேன். அந்த டைமில் ஒரு சகோதரர் மீட் பண்ணார், நம்மளுடைய பார்வையாளர். அவர் சில சஜஷன்கள் அட்வைஸுகளை சொன்னார். அந்த டைமில் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பனிப்பெண் ஒன்று வந்திருக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இதுதான் ரூம்மா, உன்னோடைய ரூமு, இதை தான் எல்லாம் செட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க சாமான்லாம் எடுத்து பேக்கேஜ் நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, சரியாக புதுசாக பேக்கேஜ்லேருந்து எடுத்து வெளியே வைக்கிறாங்களாம். வெளியே வைக்கும்போது பாபா வந்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கட்டிலாம் வாங்கி நிறைய இதெல்லாம் செஞ்சு சலுகைலாம் செஞ்சு நல்ல வீடாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா அவங்களுக்கு ரூமுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்த்தா இவங்க பேக்கை எடுத்து திறந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்களாம். பார்த்தா அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி லைட்டு, திரைசீலை, அந்த பூ மாதிரியான ஸ்டிக்கர், அது இது டிக்டாக் பண்ணுற ஸ்டாண்டு, லைட் செட்டு, மைக்கு, எல்லாம் நாட்டில் இருந்து இலங்கையிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பாபா உடனே பார்த்துட்டு உடனே கோட் பண்ணாராம், இந்த கதமா வந்து எடுத்துகிட்டு போன்னு எல்லா சாமானையும் பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டு இவன் வேலை செய்வாள். ஹியமா ஏஜி ஹக் இஷ்டக்கால் பாபா ஏஜி ஹக் டிக்டாக் خلاص خلي روبيلات خلي قاعد هناك على كيف يسوي يلا روحي لا يأتي أي بيت ما يبي فلوس اطلع برا خليه يطلع برا يروح مكان تاني نفس الشيء يسوي. என்னடா சொல்கிறேன்னு குழப்புறீங்களா? அரபியில் சொல்லுவோம். இவங்களை கொண்டு போய்விட்டுட்டு இவங்க வந்து வேலைக்கு வரலப்பா, டிக்டாக் பண்ண வந்திருக்காங்க பாரு, அவ்வளோ கேட்ஜெட் மாடி. நான் கூட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கூட அந்தளவுக்கு பெரிய பேக்கில் கொண்டு போகிறது இல்லை. அப்படி ஒரு பேக்கேஜே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உடனே பாபா கொண்டு ஆஃபீஸில் விட்டு சொல்கிறாரு, இவன் வந்து வேலைக்கு வரல, டிக்டாக் பண்ண வந்திருக்கா. இவன் இன்னொரு வீட்டில் நான் எனக்கு வேறு ஹதாமா கொடுன்னு நான் போனாலும் இவன் இன்னொரு வீட்டுக்கும் போய் இதே தான் செய்ய போகிறா. என் காசு போனால் கல்வி மாதிரி அனுப்பிச்சு நாட்டுக்கு அனுப்பு, நாட்டில் போயிருந்து விருப்பத்துக்கு டிக்டாக் செஞ்சு கொள்ளணும், அனுப்பு நாட்டுக்கு இப்போவே அப்படின்னு டிக்கெட்டை போட்டு உடனே பேக்கப் பண்ணிட்டாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? நாட்டில் இருந்து அப்போ வேலைக்காக வரல, டிக்டாக் பண்ண வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஜென்மங்களும் இருக்கத்தான் செய்யுது. இல்லை, சோஷியல் மீடியா நீங்கள் பயன்படுத்துங்க, டிக்டாக் பயன்படுத்துங்க, எல்லாமே பயன்படுத்துங்க. நான் இப்போ முன்னாடி வீடியோ போட்டேன் இல்லையா, பாருங்கள், அந்த சகோதரி அவங்களுடைய கருத்தை வெளியிட்டு, அவங்க மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம். நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம வெளியிடலாம், ஆதங்கத்தை வெளியிடலாம், கருத்துக்களை வெளியிடலாம். உங்களுக்கு டான்ஸில் திறமை இருக்குதா, டான்ஸுக்கு ஏற்றா போல் பொது ஒழுக்கத்தை மீறாமல் உங்களுக்கு விருப்பமாக அதை செய்யுங்க. ஆனால் அதுக்காக அவுத்து போட்டுட்டு ஆடாதீங்க, அறகுறையாக ஆடாதீங்க. உங்கள் புருஷனை பழி வாங்குறேன், நான் என் புருஷனுக்கு இந்த மாதிரி வேணும்னு செய்கிறேன், என் புருஷனை பழி வாங்குறதுக்காக, அவனை லவ்வரை பழி வாங்குறதுக்காக அப்படின்னு செஞ்சுட்டு நீங்களே உங்களை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எதிர்வருங்கால சமுதாயத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சமூக ஊடகம் சமூக பயன்பாடு உண்மையிலேயே மனிதர்களுக்கு பல நல்ல செயல்முறைகள், நல்ல தேவைகள் இருக்குது, நல்ல தேவைப்பாடுகளுக்காக உபயோகப்படுத்த முடியும். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் அதில் பிரச்சனை அதிகமாக வருது. சிந்திச்சு செயல்படுங்க. இந்த குழந்தைய வச்சு இந்த ஆட்டுறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது சரியாக அவங்க செய்கிறது? அவங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பறிக்கிறோமா? இது அவங்களோட சுதந்திரமா? அவங்க சுதந்திரம்னா அவங்க தனியாக ஆடணும். பச்சை பிள்ளைய 4 மாதம் 3 மாதத்து பிள்ளைய கையில் வச்சுட்டு அந்த ஆட்டினா என்ன ஆகும் கடைசியில்? அல்லாஹ் கரீம். பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க.